ஹலோ எவ்ரிவன். மெடிடேஷன் தியானம் செய்கிறது மூலமாக நம்மளோட எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும், மனசை அமைதிப்படுத்த முடியும். தியானத்தின் மூலமாக மனசு கட்டுப்படுறதுனால சில நேரங்களில் நம்மளுக்குள்ளே இருக்க சக்திகளும் வெளிப்படுது. ஆள் மனதோட சக்திகள் தியானம் மூலமாக வெளிப்படுது. தியானம் ரெகுலராக செய்கிறது மூலமாக பல நன்மைகளும் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம் அப்படிங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சேஃபான டெக்னிக்காக, தியானம் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒன்றா, இல்லை இதை செய்கிறதுக்கு ஏதேனும் முறைகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தியான முறைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய முறைகள் இருக்குது. அதில் மூச்சை கவனிக்கிறது, சும்மா அமைதியாக உட்காந்து எண்ணங்களை கவனிக்கிறது, இப்போல்லாம் நிறைய கைடட் மெடிடேஷன் டெக்னிக்ஸும் இருக்குது. இது எல்லாமே சேஃபஸ்ட் மெடிடேஷன் டெக்னிக்ஸ், எல்லாரும் பண்ணலாம். ஆனால் உங்களோட சக்ராஸில் கவனம் வச்சு தியானம் பண்ணுறது, இல்லை குண்டலினி மேலே கவனம் வச்சு தியானம் பண்ணுறது, இல்லை சில குருக்களோட தியான முறை, இது எல்லாமே கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் பண்ணவே கூடாது. சில தியான முறைகள் மூலமாக நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்க அந்த குண்டலினி சக்தி எழுப்பப்படுது. அதனால அது சரியான முறையில் எழுப்பப்படலைன்னா அது பல வகையான பிரச்சனைகளை உடல்லையும் மனசுலையும் ஏற்படுத்துது. அது ஸ்பிரிச்சுவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது. உடம்புல சூடு அதிகமாகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். சில தியான முறைகள் மூலமாக உடம்புல அதிகமான உஷ்ணம் எழுப்பப்படுது, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாகுது. அதை தாங்கக்கூடிய சக்தி உடலில் இல்லைன்னா பல வகையான பிரச்சனைகள் வருது. வள்ளலார் அவர்கள் தன்னோட உடம்புல எழுப்பப்படுற உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக சுடு தண்ணியில் வெல்லம் கலந்து குடிப்பாராம். அதே மாதிரி புத்தர் தன்னோட உடம்புல எழுப்பப்பட்ட சூடை தாங்க முடியாமல் தன்னோட தலையில் நத்தைகளை வச்சுருப்பாராம், தன்னோட சூட்டை தணிக்கிறதுக்காக. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எப்போவுமே சேஃபான கைடட் மெடிடேஷன்ஸ், உங்கள் மூச்சை கவனிக்கிறது, இந்த மாதிரி சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இல்லை ட்ராமாவில் இருக்கவங்க தியானம் பண்ணுறப்போ அது மனசை அமைதிப்படுத்துறதுக்கு பதிலாக அது உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனையை கிளச்சி விடுது. சில சமயங்களில் தியானம் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு பதிலாக அவங்களுக்குள்ளே இருக்க மன பிரச்சனைகளை அதிகமாக்கி விட்டுருது. டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஆங்ஸைட்டி இல்லை உங்களுக்குள்ள ட்ராமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னர் சைல்டு ஹீலிங் இல்லை ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுற சில பேசிக் ஹீலிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாமல் மெடிடேஷன் பண்ணவே கூடாது. இன்னர் சைல்டு ஹீலிங், ஷேடோ டெக்னிக்ஸ் இதுவுமே உங்களை எதுவுமே முழுமையாக குணப்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் கிடையாது. இது உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருக்க ஒரு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் இதெல்லாம். இந்த ஹீலிங் டெக்னிக்ஸோட சேர்த்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, உங்களோட எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறக்கூடிய டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறப்போ உங்களோட ஹீலிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு முள் குத்தி இருக்குது, நீங்கள் அந்த முள்ளை எடுக்காமல் மேலே மட்டும் மருந்து போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை அதிகமாகிட்டே தான் போகும். அந்த முள்ளை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அது ஹீல் ஆகும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்க ஆழ்மன காயங்கள், வலிகள், கவலைகள் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண பழகிட்டு இன்னர் சைல்டு, உங்களோட ஆழ்மன குழந்தையை ஹீல் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக உங்களோட ஹீலிங்கை அச்சீவ் பண்ண முடியும். சக்ராஸில் கவனம் வச்சு செய்கிற எல்லா மெடிடேஷன்ஸுமே அன்சேஃப்னு சொல்ல முடியாது. சில சேஃபான சக்ரா மெடிடேஷன்ஸ் இருக்குது, ட்வின் ஹார்ட் மெடிடேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில மெடிடேஷன்ஸ் நீங்கள் எல்லாருமே செய்கிறதுக்கு சேஃபானது தான். ஆனால் உங்களுக்குள்ள ஆழ்மன காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணாமல் மெடிடேஷன் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் தோணுச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். பாய் பாய்.